ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருவரங்கம் பெரிய கோவிலிலே கோயில் கொண்டு அருளக்கூடிய வெளியாண்டாள் ஆண்டாளுடைய மூலவர் சந்நிதி இங்க இருக்கிறது. இந்த ஆண்டாளினுடைய உற்சவர் சந்நிதி தான் உள்ளாண்டாள் என்கிற பெயரிலே கோவிலுக்குள்ளே ரங்கவிலாச மண்டபத்திற்கு அருகிலே விளங்குகிறது. ஆகையாலே மூலவர் இங்கும் உற்சவர் அங்குமாக சேவை சாதிக்கிறார்கள். இரண்டு இடத்திலுமே திருவாடிப்பூர உற்சவமானது மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த திருவாடிப்பூர உற்சவத்திலே இன்று 4ஆம் திருநாள். இந்த 4ஆம் திருநாளிலே காலையிலே வெளியாண்டாள் சன்னதியிலே திவ்ய பிரபந்தங்களின் பாசுரங்கள் எல்லாம் சேவிக்கப்படுகிறது. இன்று என்ன நடைபெறும் என்றால், நேற்றே பார்த்திருந்தோம், பெரிய திருமொழி என்கிற இந்த பிரபந்தத்தின் தொடக்கமானது நேற்று. இன்று என்ன நடக்கிறது என்றால், இன்று பெரிய திருமொழியின் அடுத்த 400 பாசுரங்கள் சேவிக்கப்படுகிறது. முதல் திருநாள் பெரிய திருமொழியின் முதல் 400 பாசுரங்களை சேவித்தார்கள். ஆகையாலே இன்று 2வது 400 பாசுரங்களை சேவிக்கிறார்கள். இந்த சமயத்திலே ஆண்டாள் கஜலட்சுமியாக சேவை சாதிக்கிறாள். இரண்டு புறமும் யானைகள் சூழ, எப்படி முன்பு திருப்பார்கடல் கடைந்த பொழுது ஆண்டாள் அந்த மகாலட்சுமியானவள் அந்த பார்க்கடலிலிருந்து வெளிவந்து அந்த சமயத்திலே 2 யானைகள் பொற்கும்பங்களினாலே அந்த மகாலட்சுமிக்கு நீராட்டம் செய்தன என்று புராணங்கள் கூறுகிறது. அந்த படிக்கு ஆண்டாளும் கஜலட்சுமியாக அழகாக தாமரை பூ மேலே அமர்ந்த திருக்கோலத்திலே 2 புறமும் யானைகள் புடைசூழ இன்று 4ஆம் திருநாள் சேவை சாதிக்கிறாள். அனைவரும் கண்டு மகிழ்வோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.
ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பூமாலையும் பாமாலையும் சூடி கொடுத்த ஆண்டாளுக்கு இன்னைக்கு திருவாடிப்பூரம் 4ஆம் திருநாள் கொண்டாட்டத்திலே கஜலட்சுமியா மகாலட்சுமியா சேவை கொடுக்கிறார். திருமுக மண்டலம், திருமார்புல ஐயமனவாளன், திருமங்கல்யம், சிவப்பு கல்லிலேத்த கிளி பதக்கம், பச்சை பதக்கம், அபயஸ்தம், பரதஸ்தம், கீழ பத்மம், தாமரையில வீட்டிருந்த சேவை, 2 கஜங்கள் யானைகள்னு சொல்றது. ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரி மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயே நித்யமங்கலம்.